தமிழக சட்டமன்றத்தில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் முதல் நாள் விவாதம் தொடங்குகிறது. எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் தமிழக நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட் தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. இரண்டு பட்ஜெட் மீதும் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பேச இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மரிய வில்சன் ஒரு முக்கியமான இன்று ஒரு அரசியல் தீர்மானத்தையும் கொண்டு வருகிறார். இந்த அரசியல் தீர்மானத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்கள். காலை 9:30 மணிக்கு இன்றைக்கு சட்டப்பேரவை கூடும். அதற்கு பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்பும், அதே போல நடிகர்கள் பாக்கியராஜ் உள்ளிட்ட கவிஞர் புவியரசு, பிரபல பாடகி ஜானகி உள்ளிட்டோருக்கான இரங்கல் தீர்மானமும் சபாநாயகர் வாசிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அதாவது நிதி பகிர்வு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து ஒரு தீர்மானத்தை மரிய வில்சன் கொண்டு வருகிறார். திமுக சார்பில் முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேச இருப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்கிறார். அதே போல அதிமுகவுடைய உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இன்றைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதம் என்பது இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சபாநாயகர் நேற்றைக்கே சொன்னார், குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யார் யார் பேசுவார்கள் என்பது குறித்து முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு காலை 9 மணிக்கு முன்பாக எந்தெந்த உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 தினங்களாக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டிருந்த திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் இன்றைக்குதான் குறிப்பாக சட்டப்பேரவை நிகழ்ச்சி நிரலில் பொறுத்தவரை அவர்கள் விவாதம் நடத்த முடியும். இதுதான் சட்டமன்ற மரபு. அதே போன்று சட்டமன்ற விதிகளும் அதுதான் கூறுகின்றன. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது எந்த விதமான குறுக்கீடோ அதே போல எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கோ வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது. எனவே ஒரு முக்கியமான இன்றைக்கு விவாத நாளாக இருக்கின்றது. வரக்கூடிய திங்கட்கிழமையும் விவாதம் நடைபெற்று அதற்கு பிறகு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் முதன்முறையாக பதில் உரை கொடுக்க இருக்கின்றார். 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளை சேர்ந்த நிதியமைச்சர்கள் மட்டுமே பதில் உரை கொடுத்து வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியினுடைய நிதித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் பதிலளிக்க இருக்கின்றார். அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, காவிரி நீர், அதே போல மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. 2 தினங்களாக அமைதியாக இருந்த எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு தங்களுடைய எதிர்ப்பை கடுமையாக காட்ட இருக்கிறது. அரசும் பொறுத்தவரை தற்போது அதற்கு தயாராக வருகிறது. அதே போல இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு முதல் ஒரு சட்ட மசோதாவை இன்று காலை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஒரு பத்திரப்பதிவுல மதிப்பு கூட்டு வரி சம்பந்தமாக ஒரு பில்லையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது ஃபர்ஸ்ட் பில். இந்த கேபினட் இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு அறிமுகம் செய்யக்கூடிய முதல் பில்லை லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதே போல நாளை முதலமைச்சர் அனைத்து கட்சியுடைய எம்பிக்கள் கூட்டம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருடைய முக்கியமான ஒரு நாளாக இன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை சேர்ந்த 59 உறுப்பினர்களுக்கு குழு தலைவராக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அதே போல எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அவர் சட்டப்பேரவையில் அவருக்கு அனுபவம் இருக்கிறது. எனவே அவரும் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது. அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணியும் இன்றைக்கு பாமகவுடைய குழு தலைவராக இருக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த், கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிலைப்பாடு, மதிமுக உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஆளுங்கட்சிகளும் இன்றைக்கு குறிப்பாக தங்களது பங்களிப்பை தெரிவிக்க இருக்கிறார்கள். அரசில் பல்வேறு இந்த பட்ஜெட் மீதான விவாதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட்ல ஒரு காப்பி அரசு ஆவணமாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு 8,000 கோடி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. அந்த 8,000 கோடி எப்படிலாம் செலவு பண்ண போறீங்க, அதுல என்ன இருக்கு, குறிப்பாக பாலிசி டிசிஷன், பரந்தூர் ஏர்போர்ட் வருமா வராதா, இது போன்ற சில விஷயங்களை குறிப்பாக இந்த அண்ணன் சீர் என்று சொல்லி 800 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி கொடுக்க போறீங்க, எல்லா மகளிருக்கும் கொடுக்க போறீங்களா? ஏன்னா இந்த பெனிஃபிஷியரி நம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஆகக்கூடிய திருமணங்கள் எண்ணிக்கை பல லட்சமாக இருக்கிறது. ஆனால் பயனாளிகள் இந்த அமௌண்ட் குறைவாக இருக்கு. இன்றைக்கு தங்கம் விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. அதே போல பட்டுப்புடவை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பக்கம் ஆகும்னு சொல்றாங்க. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இதற்கெல்லாம் அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதல் முறையாக பல அமைச்சர்கள் தங்களுடைய விளக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சாரசாரமான விவாதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கடந்த முறை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பேசினாரு, பார்ட்டி பண்டு பத்தி பேசினாரு. அதே போல 1 ரூபாய் தொட்டா விட மாட்டேன்,
தொடவும் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வசனத்தை பேசினார். எனவே இன்று முறை எதிர்கட்சிகள் பேசும்போது முதலமைச்சருடைய வாதம் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பார்த்துக் கொள்ள முடியும். முதலமைச்சரை பொறுத்தவரை காலை 9:30 மணிக்கே பேரவைக்கு வந்து விடுகிறார். இறுதி வரை அவர் உள்ளே அமர்ந்து அமைதியாக என்ன நடக்கிறது என்பதை ஒரு அப்சர்வ் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போல சபாநாயகரும் கடந்த காலங்களில் இருப்பது போன்று சபாநாயகராக இல்லாமல் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே துதிப்பாலும் கூட அவர்களையே வந்து அமைதியாக இருங்கள், சப்ஜெக்டுக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடந்த காலங்கள் எல்லாம் இது போன்ற ஒரு ஸ்பீக்கர் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு நியாயமான முறையில் அவர் நடந்து கொள்கிறார் என்றும் அவருக்கான பாராட்டுகளும் இருக்கின்றன. எனவே இதையெல்லாம் பார்த்து நம்ம முக்கியமான விவாதங்களை எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. அதாவது கடந்த 60 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒன்று திமுக எதிர்கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சி. ஆனா 2 கட்சியிலுமே அருகருகில் அமர்ந்து இருக்கக்கூடிய காட்சியை சட்டமன்றம் பார்த்திருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா அதிமுக உறுப்பினர்களுக்கு அருகிலேயே திமுக உறுப்பினர்களுக்கும் இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக முன்வரிசையில் இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கடி சட்டமன்றத்தில் பேசிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் தற்போது பேரவையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றன. குறிப்பாக திமுக உள்ளிட்ட உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருவார்கள் என்றும், அதே போல பதாகைகளை அவர்கள் குறிப்பாக A4 சீட்ல பல்வேறு வாசகங்களை எழுதி கொண்டு வர இருப்பதாகவும் உளவுத்துறைக்கு தகவல் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதையெல்லாம் குறிப்பாக அவைக்காவலர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். சட்டப்பேரவை என்பது குறிப்பாக இன்று மட்டுமில்லாமல் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று ஒவ்வொரு துறை ரீதியான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு துறையிலும் இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான முக்கியமான பணிகள் என்னவாக இருக்கும், இந்த அரசாங்கம் எதை நோக்கி செல்கிறது, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் அக்ரி பட்ஜெட் வந்து 58,000 கோடிக்கு போடப்படுகிறார்கள். அந்த 58,000 கோடிக்கான பிரேக்கப் என்ன என்று எதிர்கட்சிகள் கேட்பார்கள். இது எப்படி செலவழிப்பீர்கள் என்று கேட்பார்கள். குறிப்பாக பல திட்டங்களுக்கு வெற்றி என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதையும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கேட்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த டாஸ்மார்க் லீக்கேஜ், அதே போல கனிம வள லீக்கேஜ் எல்லாம் வந்து குறைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் குணம் குறித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் எப்படி அரசாங்கம் தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறது, இந்த அரசாங்கம் வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்வதற்கு என்ன மாதிரியான இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா முக்கியமான ஆங்கில செய்தித்தாள்களில் கூட இந்த அரசாங்கத்திற்கான பாராட்டுகளாக தான் இருக்கின்றது. ரிப்பேரை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. பல பிரச்சனைகளை கடந்து தற்போது புதிய பாதையில் அரசாங்கம் பயணிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். புதிய அதிகாரிகள் புதிய துறைக்கு வந்திருக்கார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு துறையிலும் இருந்த செயலாளர்களும் மாற்றப்பட்டு புதிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் என்னவாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் நீட் தேர்வு தொடர்பாகவும், அதே போல பல கட்டங்களில் மேகதாது போன்ற தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டன. கடந்த இந்த ஆட்சி வந்த பிறகு கடந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த விவாதம் நடைபெற்ற போது மேகதாது குறித்த ஒரு தீர்மானம், அரசினர் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதில் முதலமைச்சரும் பேசினார். எனவே இன்றைக்கும் ஒரு அரசினர் தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். மத்திய அரசுடைய நிதி பகிர்வு தொடர்பாக பேசுகிறார்கள். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்கும். முதலமைச்சருடைய பார்வை என்ன என்பது இது குறித்து நமக்கு தெரிய வரும். முதலமைச்சர் உன்னிப்பாக கவனிப்பவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் குறிப்பாக ஆழமான கருத்துள்ளவையாகவும், அதே போல அதனால் குறிப்பாக பல்வேறு ஒரு எதிர்பார்ப்பும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் புதியவர்கள். செங்கோட்டையன், புஷி ஆனந்த் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் பழைய அனுபவம் இருக்கின்றது, சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அனுபவம். ஆனால் மற்ற அனைவருமே ஒரு முதலமைச்சரே முதல் முறையாக MLA ஆகி முதலமைச்சர் ஆனதும் இதுதான் வரலாறு. எம்ஜிஆர் கூட வந்து MLA ஆகி சில ஆண்டுகள் இருந்துதான் முதலமைச்சர் ஆனார். எனவே பல வரலாறுகளை மாற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்த பல முக்கியமான முன்னெடுப்புகளை செல்லக்கூடிய அரசாங்கமாக இந்த தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம் இருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். வழக்கமாக பாத்தீங்கன்னா கேள்வி பதில் இருக்கும். இன்றைக்கு வந்து கேள்வி பதில் இல்லை என்பதை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அமைச்சர்கள் இன்னும் தயாராகவில்லை என்று நேற்று சபாநாயகர் சொன்னார். கேள்விகள் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கின்றன. கேள்விகள் வந்த பிறகு கேள்வி பதிலும் சட்டப்பேரவையில் இருக்கும் என்று சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் தெரிவித்திருக்கிறார்.